ஹாய் வியூவர்ஸ், வீராவோட கதை கேளுங்க. 3 தீவிரவாதிகளை அரசாங்கத்தின் மூலமா கைது செய்யப்பட்டு கோர்ட் மூலமா தண்டிக்கப்பட்டு ஜெயில அடைச்சிடுறாங்க. கண்டம் விட்டு கண்டம் தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைய அரசாங்கத்திடமிருந்து தீவிரவாத கும்பல் ஒண்ணு கடத்திருது. அது மூலியமா அரசாங்கத்துக்கு ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த 3 பேரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் மேலும் பல டிமாண்ட்ஸும் வைக்கிறாங்க. இப்போ அந்த ஏவுகணையும் இதை கடத்தின ஆட்கள் யாரு அப்படின்னும் கண்டுபிடிக்க ஏஜென்ட் விக்ரமோட உதவிய நாடுறாங்க. ஆனா ஏஜென்ட் விக்ரம் இந்த மிஷனை ஏத்துக்க மறுக்கிறாரு. ஏன்னா அப்போதான் அவருக்கு கல்யாணமாகி அவரோட மனைவி கர்ப்பமாவும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எதிரிங்க விக்ரம கொலை செய்ய திட்டமும் செய்யறாங்க. அந்த திட்டத்தின் செயலின் போது விக்ரமோட மனைவிய கொலை செஞ்சிடறாங்க. கோபம் கொண்ட விக்ரம் பழிவாங்கும் விதமா இந்த மிஷனை ஏத்துக்கவும் செஞ்சிடறாரு. அதன் பிறகு முதல் வேலையா சென்ட்ரல் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வில்லன்களுக்கு துப்பு கொடுக்கிற துரோகிய கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அந்த துரோகி வில்லனோட பேரை மட்டும் சொல்லிட்டு தற்கொலை செஞ்சுட்டு இறந்து போயிடுறான். இப்போ கடத்தப்பட்ட ஏவுகணையும் வில்லனும் எங்க இருக்கா அப்படின்றது விக்ரமுக்கு தெரியாது. இதுக்கு உதவும் விதமா சென்ட்ரல் ஆபீஸ் சயின்டிஸ்டோட உதவியாளரான பிரீத்தி அப்படின்ற பொண்ண விக்ரமுக்கு உதவியா அனுப்புறாங்க. பிரீத்தி விக்ரமும் ரொம்பவே விரும்புறாங்க. சுக்கிந்தர் ராஜன் என்ற ரங்கராஜ குரு தான் வில்லன். சலாமியா அப்படின்ற மேற்கத்திய நாட்டோட ராஜா கிட்ட கடத்தப்பட்ட ஏவுகணைய வித்தர்றான். கலை நிகழ்ச்சி நடத்தும் குழுக்கு நடுவுல திருட்டுத்தனமா விக்ரமும் பிரீத்தியும் போறாங்க. அந்த நாட்டோட கலை நிகழ்ச்சியின் போது ராஜகுமாரிய பாம்பு ஒண்ணு கடிச்சிடுது. அந்த விஷத்துல இருந்து நம்ம ஏஜென்ட் விக்ரம் அந்த ராஜகுமாரிய காப்பாத்துறாரு. அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அந்த ராஜ விருந்தும் நம்மளோட விக்ரமுக்கு கொடுக்கறாரு. ராஜகுமாரிக்கு விக்ரம ரொம்பவே பிடிச்சு போயிருது. காதலிக்கவும் செய்யறாங்க. அந்த அரண்மனையில் இருந்த வில்லனோட ஆட்கள் வந்திருக்கிற விக்ரம் இந்திய அரசாங்கத்தினால அனுப்பப்பட்ட ஏஜென்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம விக்ரம கொலை செய்யவும் முயற்சி செய்யறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க யாருக்குமே அனுமதி இல்லாத எலி கோயிலுக்கு நம்ம விக்ரம் போறாரு. அங்கதான் இந்தியாவிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட ஏவுகணையும் இருக்குது. நம்ம விக்ரமோட ராஜகுமாரி நெருங்கி பழகுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜ துரோகம் அப்படின்னு விக்ரமுக்கு மரண தண்டனையும் விதிக்கிறாரு. அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க ராஜகுமாரி உதவியும் செய்யறாங்க. வில்லன் சுக்கிந்தர் ராஜா அந்த நாட்டோட ராஜாவையே பணைய கைதியா மாத்தி அந்த நாட்டையே தனதாக்கிக்க செய்யறான். ஏவுகணைய இந்தியாவை நோக்கி அழிக்க ஏற்பாடும் செஞ்சிடறான். ஆனா ராஜகுமாரி மற்றும் பிரீத்தி அவங்களோட உதவியால நம்மளோட ஏஜென்ட் விக்ரம் ஏவுகணைய திசை திருப்பி இந்திய நாட்டை ஒரு வழியா காப்பாத்திடுறாரு. வில்லன் சுக்கிந்தர் ராஜா பிரீத்திய தனி விமானத்தின் மூலமா கடத்திட்டு ஆகாயத்துல பறந்து போறாரு. பின்னாடியே விக்ரமும் அந்த விமானத்துல போய் வில்லனோட சண்டை செஞ்சு பிரீத்திய காப்பாத்துறாரு. வில்லன் ஆகாயத்திலிருந்து விழுந்து இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு விக்ரம காதலிக்கிற பிரீத்தி மற்றும் ராஜகுமாரி 2 பேருமே விக்ரம துரத்திட்டு போறாங்க. அத்தோட இந்த படமும் முடியுது.